நீங்க சினிமால வேலை செஞ்சுட்டு சீரியலுக்குள்ள வந்திருந்தா கூட, இங்க இருக்க எல்லாருக்குமே மீடியா, எஸ்பெஷலி மீடியால இருக்கவங்க, சினிமா, சீரியல் இருக்க எல்லாருக்குமே ட்ரீம் வந்து சினிமா தான். ஆமா. இல்லையா? சீரியல் வந்து ட்ரீமா யாருக்கும் இருக்க ட்ரீம் போறதில்ல. கிடையாது. ஒண்ணு சர்வைவல்காக சீரியலுக்குள்ள பண்ணுவாங்க, வருவாங்க. பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஒரு பிளானோட வருவாங்க. இங்க வந்து கத்துக்கலாம். இங்க வந்தா ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்ல வரும். இதுக்கப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. வீக்லீஸ்லாம் வந்தது. த்ரில்லர் ஜானர் இருந்தது. அத புடிச்சே பண்ணாங்க நெறைய. இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப முழுக்க அப்படி இல்ல. ஒரு ஒரு கோலங்கள் மாதிரியான சக்சஸ்ஃபுல்லான சீரியலுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கும். இப்போ ரஜினி சாரே வந்து கதை கேட்கிறாரு அப்படின்னா, உங்ககிட்ட இது மாதிரி எவ்வளவு டாக் நடந்திருக்குன்னு புரிஞ்சிருக்க முடியுது. அது ஏன் நிகழல? என்ன பிரச்சனை இருந்தது? ரஜினி சார் எனக்கு கதை சொல்லுங்கன்னு அவருக்காக கேட்டல. கதை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டார். ஆமா, அது என்ன general ஐடியாவுல கேட்டாருன்னு தெரியாது. ஆமா. 2வது வந்து எனக்கு அது தோணுச்சு. ஆனா இப்பதான் நான் ரொம்ப நிறைவா கொஞ்சம் அப்ப எனக்கு கொஞ்சம் இந்த வாசிப்புங்கிறது குறைவான இது இருந்தது. அப்சர்வேஷன் வந்து இத தாண்டி போகணும் இருந்தது. ஆக்சுவலா இப்பதான் உணர்றேன் நான். ஒரு டைரக்டரா இப்ப நான் நல்ல படம் பண்ணுவேன். ஓகே. நான் உணர்றேன். அத நோக்கி தான் இந்த தள்ளப்பட்டிருக்கேன்னு நான் நம்புறேன்.